டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குட் பேட் அக்லி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து நம்ம அஜித் குமார் சார், த்ரிஷா மேம், பிரசன்னா சார், பிரபு சார், சுனில் சார், அர்ஜுன் தாஸ், பிரியா வாரியர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஆதிக்கு வந்து எவ்வளோ பெரிய தலையோட ஃபேன் பாய்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து அந்த ஓஜி ஃபேன் பாய் படம்லாம் இருக்கும்ல, வேட்டையாடி விளையாடு, மெர்சல், பேட்டை, விக்ரம், இந்த லிஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக குட் பேட் அக்லியும் இருக்கும். மங்காத்தான் வந்துட்டேன். மங்காத்தான் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஒரு 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமாக நம்ம எந்த அஜித் படம் வந்தாலும் மங்காத்தான்னு அதை தான் கேலிபர் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த குட் பேட் அக்லி வந்து 10 மங்காத்தாக சமம். அந்த அளவுக்கு எதுவுமே கேலிபர் நம்ம ஆதிக் செட் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சுலேருந்து எண்டு வரைக்கும் சும்மா சரசரான்னு இருக்குது. ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸும் பயங்கரமாக இருக்குது. தலை வந்து செம்ம லுக்கில், நிறைய லுக்கில் வர்றாரு. எல்லா லுக்குமே நல்லா இருக்குது. அந்த எங்கர் லுக்கும் சூப்பராக இருக்குது. பில்லா ரெஃபரன்ஸு, வாலி ரெஃபரன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆதிக் சும்மா செதுக்கி வச்சுருக்காப்புல. நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். அர்ஜுன் தாஸ் கேரக்டரில் ஒரு செம ட்விஸ்ட் இருக்கும். நம்ம அர்ஜுன் தாஸும் பிரியா வாரியரும் வந்து சுல்தானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து தேட்டரில் சூப்பராக இருக்குது. அதில் நம்ம தலை வருவார் லாஸ்ட்டாக. அப்போ ஒன்றும் தேட்டர் வெடிக்குது. கிளைமேக்ஸில் வந்து அலுமா டொலுமா சாங் ரெஃபரன்ஸ்லாம் வருது. அதுமாதிரி நிறைய ரெஃபரன்ஸ், விண்டேஜ் சாங்ஸ், தலையோட இதுலாம் வாலி ரெஃபரன்ஸ்லாம் வருது. சிம்ரன் மேம் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. அந்த சீனும் சும்மா பட்டாசாக இருக்குது. த்ரிஷா மேம் அவனுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேமராமேன் அபிநந்தனும் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஆஸ் யூஸ்வல் பிஜிஎம்ல மிரட்டி விட்ருக்காப்புல. அங்கே விண்டேஜ் சாங் ரீமிக்ஸ் பண்ணி சூப்பராக போட்டிருக்காப்புல. பயங்கரமாக இருக்குது. படத்தோட ஓப்பனிங் சீனே பயங்கரமாக இருக்குது. அந்த டைட்டில் கார்டு வந்து இந்த லியோ கோட் படத்தெல்லாம் அனிமேஷனில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் தலைக்கு வந்து ஆதிக்கு போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது டைட்டில் கார்டு. பாட்டும் சூப்பராக இருக்குது. அங்கே டான்ஸும் சூப்பராக இருக்குது. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே வந்து ரெட் ட்ராகன்ற பேரில் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டராக. அவருக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்காக வந்து இந்த வைலன்ஸ் எல்லாம் விட்டு ஒரு ஜெயிலில் போய் சரண்டர் ஆகிட்டு 18 வருஷம் பொறுத்து தான் பையனை பார்க்கறதுக்கு வராரு பர்த்டேக்கு. அப்போ அவங்க பையன் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இவர் திருப்பி கேங்ஸ்டராக மாற வேண்டிய சூழல் வருது. இவர் கேங்ஸ்டராக மாதிரி சம்பவம் பண்ணி எப்படி பையனை காப்பாற்றினாரு அப்படின்ட்டு தான் கதை. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆதிக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லிடலாம். சூப்பராக பண்ணியிருக்காப்புல. மார்க் ஆண்டனியே ஒரு 100 மடங்கு பண்ண மாதிரி இருக்குது இந்த குட் பேட் அக்லி. அஜித் ஃபேன்ஸுக்கெலாம் இன்றைக்கி தான் தீபாவளி, அந்த மாதிரி கொண்டாடுறாங்க தேட்டரில். நான் பேசிக்கலி ஒரு அணில், ஆனால் எனக்கே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்துங்க உங்களுக்கு அஜித் ஃபேன்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கும் படம்னு சொல்லிட்டு. பக்காவாக பண்ணியிருக்காப்புல. அஜித் வந்து ஸ்டண்ட்டு ஆஸ் யூஷுவல், கார் ஸ்டண்ட்டு, இந்த ஸ்டண்ட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. டான்ஸும் சூப்பராக ஆடிருக்காரு. அவரோட ரெஃபரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த தலையோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் எப்பவுமே செம்மையாக இருக்கும். இதில் அந்த கோட் ஷூட் லுக்லாம் ஹாலிவுட் லெவலில் இருக்குது. இதில் நிறைய ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட இருக்குது இந்த படத்தில். அது என்ன நீங்கள் படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு ரெட் ட்ராகன் கூட. ஏகே ரெட் ட்ராகனாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் சீன், அவரோட டேட்டூ ரிவீல் பண்ணுற சீன், அதெல்லாம் சும்மா பட்டாசாக இருக்குது. தேட்டரில் வெட்டிக்குது தேட்டரு. குட் பேட் அக்லி வந்து என்ன படம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்ஃபெக்ட் ஃபேன் பாய் சம்பவம். காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. ஃபாதர் சன் சென்டிமெண்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட்டு, அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. படமே ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்குது. விடாமுயற்சி பார்த்து கலாய்ச்சிங்களேன் எல்லாம். குட் பேட் அக்லியில் அது எல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சுருக்காங்க. சம்பவம் அந்த மாதிரி சம்பவம். இதுக்கு நம்ம கொடுக்குற மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.75 கொடுக்கலாம். நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணி கத்தி தொண்டை கிண்டெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு செம்ம படம் இது. நம்ம வீரதுரசுரன் ரிவ்யூலே சொல்லியிருப்போம் 3 பேருக்கு குட் பேட் அக்லியோட டிக்கெட் கிவ்அவே தரோன்னு. அந்த கிவ்அவேயோட வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரவண பாஸ்கர், முகேஷ், சபரி. உங்களுக்கு வந்து இன்னும் 2 நாளில் அமௌண்ட்டு இல்லைனா டிக்கெட் உங்கள் இதுக்கு வந்து சேரும். நீங்கள் 3 பேரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று தான் நரேஷன் போயிருந்தோம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட. அவர் ஓகே சொல்லிட்டாரு. இன்டர்வல் வரைக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஃபுல் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண சொல்லிட்டாரு.
நம்ம எபிசோடும் ஏப்ரல் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான எடிட்டிங் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் நான் படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வீடியோஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் எடிட் பண்ணோன்னா எங்கள் எடிட்டர் தீனா அவரோட காண்டாக்ட் நம்பர் கீழே தரேன். அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணி தருவார். அதுவும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் சீரிஸ் இதெல்லாம் எடிட் பண்ணோன்னா அதுக்கு சரவணன் என் மச்சான் ஒருத்தன் இருக்கான். அவன் நம்பரும் தரேன். அவனை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.